வணக்கம். சிம்மம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். சிம்மம் ராசி அன்பர்கள், உங்களை வாழ்க்கையை நீங்கள் மட்டும்தான் முழுமையாக புரிந்து கொள்ள முடியும். வெளியிலிருந்து பார்க்கும் பொழுது நீங்கள் மிகவும் தைரியமான நபர்கள் போலவும், எந்த பிரச்சனையும் எளிதாக சமாளிக்கக்கூடிய ஒரு நபர்கள் போலவும் தோன்றலாம். ஆனால் உங்களுடைய உள்ளுக்குள் நீங்கள் சந்தித்த வேதனைகள், அவமானங்கள், மனவேதனைகள் எவ்வளவு ஆழமானவை என்று பலருக்கும் தெரியாது. அது உங்களுக்கு மட்டுமே தெரியும். இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. குறிப்பா கடந்த சில ஆண்டுகளில் இந்த ராகு கேதுவின் பெயர்ச்சி மற்றும் அதனுடைய கிரகத்தின் இயக்கங்கள் உங்களுடைய வாழ்க்கையில பல சோதனைகளை ஏற்படுத்தி இருக்கும். அது உங்களுடைய இந்த சோதனைகள் அனைத்தையும் உங்களால் மறக்க முடியாததாக இருக்கும். பல நேரங்களில் நீங்க செய்யாத தவறுகளுக்கு கூட குற்றவாளி போன்று நிற்க வேண்டிய ஒரு நிலைமையானது உங்களுக்குள்ள ஏற்பட்டிருக்கும். ஆனால் ஏன் ஏற்பட்டது என்று உங்களுக்கே தெரியாது. தவறுகள் யாரோ ஒருவர் செய்திருப்பார்கள். ஆனால் அந்த ஒரு தவறுகளுக்கு குற்றவாளியாக நின்றது நீங்கள். இது ஆண்கள், பெண்கள், முக்கியமா குழந்தைகள், இது அனைவருக்கும் நிச்சயமாக பொருந்தும். உங்களுடைய நல்ல மனதை சிலர் பயன்படுத்தி கொண்டு விட்டு உங்களுடைய வாழ்க்கையை விட்டு அவர் போயிருப்பாங்க. உங்களிடம் இருக்கக்கூடிய தேவை முடிந்தவுடன் அவர்கள் இந்த ஒரு நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகி இருக்கலாம். உங்களின் நம்பிக்கை துரோகங்கள் செய்தவர்கள் கூட உங்கள் அருகிலே கூட இருந்து கொண்டிருப்பாங்க. ஆனால் இவர்கள்தான் இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம் என்று தெரியாமல் நீங்களும் முழித்துக் கொண்டிருப்பீங்க. இப்படிப்பட்ட நபர்களும் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக ஏற்பட்டிருப்பார்கள். இதுவெல்லாம் ஏன் நடந்தது என்று நீங்கள் பலமுறை உங்களுக்குள்ள கேள்வி எழுப்பி கொண்டே இருப்பீங்க. ஆனால் அந்த ஒரு கேள்விக்கு பதிலானது கிடைக்காமல் இருக்கும். இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில இதுதான் நடந்து கொண்டு இருந்தது. ஆமாவா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். ஆனால் இதற்கான காரணங்கள் என்ன தெரியுமா? ராகு கேது உண்டாக்கக்கூடிய கர்ம சோதனைகள் தான் இதற்கான ஒரு காரணமாக இருக்கும். நாம் முன்னாள் காலங்களில் செய்த தெரிந்தும் தெரியாமலும் செய்த தவறுகளுக்கும் பாவங்களுக்கும் ஒரு தீர்வானது கிடைக்கும் அல்லவா? அதற்கான ஒரு கர்ம காலங்கள் தான் இந்த அளவுக்கு நமக்கு சோகங்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. ராகு என்பது மாயையையும் ஏமாற்றக்கூடிய ஏமாற்றமும் உருவாக்கக்கூடிய ஒரு கிரகமாக இருக்கும். கேது என்பது பிரிவையும் மன வலிமையையும் உருவாக்கக்கூடிய ஒரு கிரகமாக இருக்கும். இவர்கள் இருவரும் சேரும் பொழுது நம்முடைய வாழ்க்கையை முழுவதுமாக மாற்றி விடுவார்கள். இவர்கள் இருவரும் நம்முடைய ஜாதகத்தில் குறிப்பிட்ட இடங்களில் பயணித்த காலங்களில் நம்முடைய வாழ்க்கையில பல மறைக்கப்பட்ட பிரச்சனைகளானது உருவாகியிருக்கும். இது ஜாதகத்தில் கூட இருக்காது. அப்படிப்பட்ட பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையில தொடர்ந்து உருவாகியிருக்கும். இப்படிப்பட்ட சிம்மம் ராசி அன்பர்கள், கடந்த காலத்தில் நீங்க சந்தித்த அவமானங்கள் சில நேரங்களில் மிகவும் கஷ்டமானதாகவே இருந்திருக்கும். அதே போல அது வெளியில் யாரிடமும் கூற முடியாமல் இருந்ததாகவும் இருந்திருக்கும். நண்பர்கள் முன்னால் நடந்த அவமானங்கள், உறவினர்கள் முன்பு பேசப்பட்ட கடுமையான வார்த்தைகள், அந்த வார்த்தைகள் அனைத்தும் இன்னும் உங்களுடைய மனதிற்குள் இருந்து ஆழமாக பதிந்திருக்கும். அது அனைத்தும் உங்களுக்குள்ள மறையாமல் இருக்கும். நம்மளும் ஒரு நேரத்துல முன்னேறி போவோம். முன்னேறிவிட்டு அவங்க இடத்துல போய் இன்னொரு வார்த்தைகளை பேசணும் அப்படின்னு நினைத்து கொண்டு அது இன்னமும் உங்களுடைய மனதிற்குள் மறையாமல் வைத்து கொண்டே இருப்பீங்க. உங்களை குறைத்து பேசக்கூடிய சூழ்நிலைகள், இந்த அனைத்தும் உங்களுடைய மனதில் ஆழமாகவே பதிந்திருக்கும். ஆனால் இதெல்லாம் நடந்ததற்கான காரணங்கள் என்ன தெரியுமா? ராகு கேது. சில நேரங்களில் நீங்கள் உண்மையை சொல்ல முடியாமல் அமைதியாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் கூட உங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கும். காரணம், உங்களுடைய குடும்பத்தின் மரியாதையை காக்கவே நீங்கள் பல விஷயங்களை வெளியில் சொல்லாமல் தாங்கிக் கொண்டிருப்பீங்க. ஆனால் நீங்கள் உள்ளுக்குள்ள அழுகுவீங்க. தேவையில்லாத வார்த்தைகள் எல்லாம் நம்ம பேச வேண்டியிருக்கு. உண்மையை நம்ம கூறியிருந்தோம் அப்படின்னா இந்த வார்த்தைகள் நம்மளுக்கு தேவை நம்ம மீது விழுந்திருக்காது அல்லவா அப்படிங்கிற சில எண்ணங்கள் உங்களுடைய மனதிற்குள் ஓடிக்கொண்டே இருக்கும். உங்களுடைய குடும்பத்திற்காக எவ்வளவோ நீங்க தாங்கிக் கொண்டு இருந்து கொண்டு இருப்பீங்க. குடும்பத்திற்குள் மறைத்து வைக்கப்பட்ட சில உண்மைகள் கூட உங்களுடைய மனதை பலமுறை உடைத்து கொண்டே இருக்கும். ஆனால் அது என்ன உண்மைகள் என்று உங்களுக்கு தெரியும், உங்களுடைய மனதிற்குள் இருக்கும். இருந்தாலும் அதை வெளியில் சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலையானது உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும். வீட்டுக்குள் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள், சொத்து அல்லது பணம் தொடர்பான சண்டைகள், உங்களுடைய நல்ல எண்ணங்களை தவறாக புரிந்து கொண்டவர்கள், இந்த எல்லாவற்றிற்கும் இந்த ராகு கேதுவின் சோதனைகளின் ஒரு பகுதியாகத்தான் இருக்கிறது என்று ஜோதிடமானது குறிப்பிட்டு வருகிறது. எனவே இப்படிப்பட்ட சோதனைகள் உங்களுடைய வாழ்க்கையில தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. இந்த காதல் வாழ்க்கையை பற்றி பேசும் பொழுது சிம்மம் ராசி அன்பர்கள் மிகவும் உண்மையான ஒரு நபராக இருப்பார்கள். நீங்கள் ஒருவரை காதலித்தால் முழு மனதுடன் காதலிப்பீங்க. ஆனால் அந்த ஒரு கடந்த காலத்தில் பலருக்கு காதலில் ஏமாற்றமானது ஏற்பட்டிருக்கும். சிம்மம் ராசி ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நிச்சயமா ஏமாற்றமானது உருவாகியிருக்கும். ஆனால் நீங்க நம்பியவர் திடீரென்று உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகி கூட சென்றிருப்பார்கள். நல்லா தான் காதல் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. திடீரென்று அவர் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு போயிருப்பார். அது ஏன் போறாரு, எதுக்கு போறாருன்னு உங்களுக்கும் தெரியாம இது வரைக்கும் நீங்க யோசித்துக் கொண்டே இருப்பீங்க. சிலருக்கு திருமணமாகும் முன் பிரிவானது ஏற்பட்டிருக்கும். சிலருக்கு திருமணத்திற்கு பிறகு உண்மையான முகம் தெரிய வந்திருக்கலாம். இதுவரைக்கும் திருமணம் வரைக்கும் இவன் நமக்கு ஒரு போலியான ஒரு முகத்தை தான் காட்டிக்கிட்டு இருந்தான் அப்படிங்கிறது உங்களுக்கு திருமணத்திற்கு அப்புறம் தான் உங்களுக்கு தெரிய வரும். நீங்கள் ஏன் இப்படி
ஏமாற்றப்பட்டீர்கள் என்று பலமுறை கேள்வி எழுப்பி கொண்டிருப்பீங்க. இதெல்லாம் திருமணம் வரைக்கும் உங்களுக்கு தெரியாது. திருமணம் முடிந்த பிறகுதான் இந்த மாதிரி கேள்விகள் உங்களுடைய மனதிற்குள் வந்து கொண்டிருக்கும். இதற்கு காரணம் ராகு உருவாக்கக்கூடிய மாயை தான். ஆரம்பத்தில் எல்லாம் மிகவும் அழகாக தோன்றும். ஆனால் காலம் கடந்த பிறகு உண்மையானது வெளிவரும். அதனால்தான் சிலர் உங்களுடைய வாழ்க்கையில திடீரென்று மறைந்து போயிருப்பாங்க. அந்த அனுபவங்கள் உங்களுடைய மனதில் ஒரு பெரிய ஒரு பாடமாக கூட மாறி இருக்கும். எனவே இதனை நீங்கள் புரிந்து கொள்வது மிகவும் நல்லது. பெண்கள் வாழ்க்கையில் ராகு கேது ஏற்படுத்திய சில மறக்க முடியாத அனுபவங்கள் நிச்சயமாக இருக்கும். குடும்பத்தில் புரிதல் இல்லாமல் இருப்பது, கணவன் மனைவிக்குள் இடையே ஏற்பட்ட தூரங்கள், நண்பர்களிடம் ஏற்பட்ட துரோகங்கள், இந்த எல்லாவற்றையும் நீங்கள் அமைதியாக தாங்கி இருக்கலாம். இருந்தாலும் சில பெண்கள் குடும்பத்தை காப்பாற்றவே பல உண்மைகளை வெளியில் சொல்லாமல் மனதிற்குள் வைத்துக் கொண்டிருப்பீங்க. எல்லா உண்மைகளையும் வெளியே கூறிவிட்டீங்க அப்படின்னா அவ்வளவு பிரச்சனைகள் உங்களுடைய குடும்பத்திற்குள் வெடிக்கும் என்பதால் அனைத்தையும் உங்களுடைய மனதிற்குள் கட்டுப்படுத்தி கொண்டு வைத்து வாழ்ந்து கொண்டிருக்கீங்க. இதுவே உங்களின் மனதை மிகவும் பாதித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். ஆனால் ஜோதிடம் கூறுவது என்னவென்றால், கேது ஏற்படுத்தக்கூடிய வழி இறுதியில் ஆன்மீக சக்தியை உருவாக்கும். அதனால் தான் பல பெண்கள் இந்த ஒரு காலத்தில் மிகவும் தைரியமானவர்களாக இந்த சிம்மம் ராசி பெண்கள் மாறிக்கொண்டே இருக்கிறார்கள். ஆண்கள் வாழ்க்கையிலும் இந்த ராகு கேது சில கடுமையான சோதனைகளை உருவாக்கியிருக்கும். தொழிலில் ஏற்பட்ட திடீரென்று இழப்புகள், நம்பிய நண்பர்கள் செய்த துரோகங்கள், பண விஷயத்தில் ஏற்பட்ட ஏமாற்றங்கள், இவை அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையை ஒரு கட்டத்தில் மிகவும் கீழே தள்ளியிருக்கக்கூடிய ஒரு நிலைமையை உங்களுக்குள்ள ஏற்படுத்தியிருக்கும். இன்னும் சிலரை சொல்ல வேண்டும் அப்படின்னா, உங்களுடைய கடன் சுமையால் மன அழுத்தத்தை நீங்கள் அடைந்திருப்பீர்கள். சிலருக்கு வேலை இடத்தில் அவமானங்கள் ஏற்பட்டிருக்கும். ஆனால் இந்த சோதனைகள் அனைத்தும் உங்களை இன்னும் வலிமையானவராக மாற்றக்கூடிய ஒரு கர்ம பயிற்சி என்பது உங்களுடைய ஜோதிடமானது உறுத்தும். எனவே இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில இவ்வளவு கொடுமைகள் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நடந்திருக்கும். நடந்ததா இல்லையா அப்படிங்கிறத கமாண்ட் வழியாக கூறுங்கள். ஆனால் இந்த இடைப்பட்ட நாட்கள் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும் என்று கூறினால் உங்களால் நம்ப முடியுமா? ஆமாங்க, நிச்சயமாக மாற்றும். அது எப்படி மாற்றும் என்று தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்முடைய சேனலுக்கு புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக்கொண்டு இந்த ஒரு வீடியோவை பாருங்கள். இப்போது முக்கியமான ஒரு காலத்தை பற்றி பேசப் போகிறோம். சிம்மம் ராசிக்காரங்களுக்கு இந்த இடைப்பட்ட நாட்கள் முக்கியமான மாற்ற காலமாக இருக்கப் போகிறது. இந்த நாட்களில் உங்களுடைய கிரக நிலைகளில் ஒரு சிறிய ஆனால் முக்கியமான மாற்றமானது உருவாகும். உங்களுடைய அதிபதி சூரிய பகவான் பலமாக இருக்கக்கூடிய காலமாக இந்த ஒரு நேரமானது இருக்கும். அதோடு இந்த ராகு கேதுவின் தாக்கமும் மெதுவாக குறைய ஆரம்பிக்கும். மெது ராகு கேதுவின் தாக்கங்கள் எந்த அளவுக்கு குறைகிறதோ அந்த அளவுக்கு உங்களுடைய அதிபதி அவர்கள் பலமானது அதிகரித்து உங்களுடைய வாழ்க்கையில் நன்மைகளானது ஏற்பட தொடங்கும். இந்த ஒரு நாட்கள்ல நீங்கள் எதிர்பாராத சில நல்ல செய்திகள் கேட்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும். இது உங்களுக்கு மட்டுமல்ல, உங்களுடைய குழந்தைகளுக்கும், உங்களுடைய பெற்றோர்களுக்கும், குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் நல்ல நல்ல செய்திகள் உங்களை தேடி வரும். நீண்ட நாட்களாக நின்று போன வேலைகள் கூட மீண்டும் உங்களுக்கு ஆரம்பமாவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும். உங்களை குறைத்து பேசியவர்கள் கூட உங்களுடைய முன்னேற்றத்தை பார்த்து ஆச்சரியப்படுவாங்க. உங்களுடைய மனதில் இருந்த சோர்வு மெதுவாக குறைந்து ஒரு நம்பிக்கையை உங்களுக்குள்ள உருவாக்கும். எனவே இது அனைத்தும் நடக்கும். இது உங்களுடைய வாழ்க்கையை இன்னும் அழகாக மாற்றும். இந்த ராகு கேது உங்களுடைய வாழ்க்கையில புதிய திருப்பங்களை உருவாக்கக்கூடிய ஒரு காலமாக இருப்பது இதுவாக மட்டும்தான் இருக்கும். கடந்த காலத்தில் உங்களை ஏமாற்றியவர்கள் உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து விலகி போயிருப்பாங்க. அதே நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் உண்மையாக உதவக்கூடிய சில புதிய மனிதர்கள் வருவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும். தொழில் அல்லது பண விஷயத்தில் புதிய வாய்ப்புகள் நிச்சயமாக உருவாகலாம். சிலருக்கு வெளிநாட்டு தொடர்பான வேலைகள் கூட கிடைக்கும். அந்த வெளிநாட்டு தொடர்பான வேலைகளில் நீங்க நினைத்த ஒரு ஊதியத்தை உங்களால பெற முடியும். இது ராகு கேது கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு பலனாக இருக்கும். கேது உங்களுக்கு ஆன்மீக ஆர்வத்தையும் மன அமைதியையும் அதிகரிப்பதற்காக பெரிய அளவில் ஒரு நன்மைகளை ஏற்படுத்த போகிறார். எனவே இதுவே உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு செயலாக இருக்கும். உங்களுடைய அதிபதி சூரிய பகவான் ராகு கேதுவுடன் இணைந்து உங்களுடைய வாழ்க்கையில சில அதிர்ஷ்டங்களை உருவாக்கக்கூடிய ஒரு காலமாக கூட இந்த ஒரு காலமானதாக இருக்கும். நீண்ட காலமாக நீங்கள் முயற்சி செய்த ஒரு விஷயம் திடீரென்று உங்களுக்கு இந்த ஒரு நாளில் வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். அது தொழில் தொடங்குவதாக இருக்கட்டும், புதிய வேலைக்கு செல்வதாக இருக்கட்டும், வெளியூருக்கு செல்வதாக இருக்கட்டும், படித்தது சம்பந்தமாக வேலை செய்வது எதுவாக இருந்தாலும் சரி, இந்த ஒரு நேரத்தில் நீண்ட நாட்களாக நீங்க எதிர்பார்த்த ஒன்று நிச்சயமாக கிடைக்கும். சிலருக்கு பதவி உயர்வானது கிடைப்பதற்கான வாய்ப்பும் நிச்சயமாக இருக்கும். இன்னும் சிலருக்கு தொழிலில் ஒரு புதிய ஒப்பந்தங்கள் நிச்சயமாக கிடைக்கும். குடும்பத்தில் இருந்த மன அழுத்தங்கள் அனைத்தும் மெதுவாக குறைந்து உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் மீண்டும் உயர ஆரம்பிக்கும். ஒரு நல்ல நிலைமைக்கும் நீங்கள் செல்ல ஆரம்பிப்பீர்கள். உங்களுடைய வாழ்க்கை நிலை இனி மெதுவாக உயர ஆரம்பிக்கும். கடந்த காலத்தில் நீங்கள் சந்தித்த கஷ்டங்கள் அனைத்தும் ஒரு பாடமாக மாறி உங்களுடைய எதிர்காலத்தை வலுவாக மாற்றியமைக்கும். உங்களை ஏமாற்றியவர்கள் ஒரு நாள் உங்களுடைய முன்னேற்றத்தை பார்த்து வருந்தக்கூடிய நிலையானது நிச்சயமாக ஏற்படும். அந்த ஒரு நிலையில் மீண்டும் அவர்கள் திரும்பி வந்து உங்களிடம் பேசுவார்கள். அப்பொழுது நீங்கள் அவர்களை கண்டு கொள்ளாமல் இருப்பதுதான் உங்களுக்கான ஒரு மரியாதையாக இருக்கும்.
நீங்கள் அமைதியாக எடுத்த ஒவ்வொரு முடிவும் உங்களுடைய வாழ்க்கையை ஒரு புதிய பாதைக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு முன்னேற்றமாக நிச்சயமாக இருக்கும். இதற்காக நீங்க செய்ய வேண்டிய பரிகாரங்கள் நிச்சயமாக இருக்கும். இந்த சிம்மம் ராசிக்காரங்க ஞாயிற்றுக்கிழமை காலையில சூரிய நமஸ்காரம் செய்து சூரியனை நோக்கி